எல்லாருக்கும் வணக்கம். நேற்று சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு எக்ஸிட் போல்னு சொல்லிட்டு சில அமைப்புகள், சில பத்திரிகை அதிமுக இத்தனை சீட்டு வின் பண்ணோம், திமுக இத்தனை சீட்டு வின் பண்ணோம், தாவக இத்தனை சீட்டு வின் பண்ணும் சொல்லிட்டு சில கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நேற்று சாயந்தரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி தான் பேச்சு நடக்குது. இதில் ஒவ்வொரு கட்சியும் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவாங்கன்னு சொல்லி சில போட்டிருக்காங்க. இதில் எங்கேயுமே நாம் தமிழர் கட்சி இத்தனை சீட்டு ஜெயிக்கும், இல்லைனா இத்தனை ஓட்டு வாங்குவாங்க, இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவாங்கன்னு எங்கேயுமே குறிப்பிடவே இல்லை. மற்றவை தான் எல்லா இடத்துலையும் இருக்க தவிர நாம் தமிழர் பற்றி எங்கேயுமே எந்த பேச்சும் இல்லவே இல்லை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதை பற்றி கொஞ்சம் கூட கவலையோ இல்லை கண்டனமோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓட்டு நடக்கும் தேர்தலுக்கு முந்தைய பார்த்தீங்கன்னா 4 மணி போட்டின்னு சொன்னாங்க. 4 மணி போட்டி தாங்க இந்த தேர்தல்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த பத்திரிகையும் சரி நாம் தமிழர் கட்சியோட பேரையோ வேட்பாளரையோ அந்த கட்சி தலைவர் பேரையோ எங்கேயுமே இதுவும் ஒரு குறிப்பிடல. மற்றவை தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலை கிடையாது, கொஞ்சம் கூட ஒரு கண்டனம் கிடையாது. ஏன்னா போன தேர்தல் வரைக்கும் 4 மணி போட்டினீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மற்றவன் போகிறீங்களா, என்னடா அர்த்தம்? யாரும் அந்த கட்சியோட தலைவர் சீமானும் கேட்கல, அந்த கட்சியோட சாட்டை துரைமுருகன் அவரும் கேட்கல, இடுமன் கார்த்தி அவரும் கேட்கல, யாருமே கேட்கல, எல்லாம் சைலண்டாக இருக்காங்க. நேற்று தான் சாட்டை துரைமுருகனுடைய வீடியோ பார்த்தேன். முழுக்க தாவேக்கா அவ்வளவு வன்மம். டிவிக்கு பற்றி விமர்சனம், விஜய பற்றி விமர்சனம், டிவிக்கு தொண்டர்களை பற்றி விமர்சனம். எங்காவது உங்கள் கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குமா வாங்காதா, இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு போவாங்க, அதை பற்றி எதுவுமே கிடையாது. முழுக்க வன்மை தான். விஜய் மேலேயும் டிவிக்கு மேலேயும் டிவிக்கு தொண்டர்கள் மேலேயும். அப்படி என்ன தான் பண்ணாங்க டிவிக்கு தொண்டர்? உங்களா நீங்கள் சாப்பாடில் ஏதோ கல்லுகளை போட்டாங்களா, மண் அழிவு போட்டாங்களா, இல்லை உங்கள் கட்சியை அழிச்சாங்களா, இல்லை உங்கள் தலைவர் பற்றி எதாவது பேசுனாங்களா? ஏன் முதல்ல உங்கள் கட்சியும் உங்கள் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. போன தடவை 8% ஓட்டு வாங்கினீங்க, இந்த தடவை 12, அட்லீஸ்ட் 10 இல்லை 11% ஓட்டு வாங்கணும். அது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவ்வளோ வன்மத்தை நீங்கள் கக்கும்போது அது என்ன மனநிலை எனக்கு சுத்தமாக தெரியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை செய்யணும், அவன் மழை வெயில் எதுவும் பார்க்காம உழைச்சி வீட்டுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறத விட உங்களுக்கு நிதி அனுப்பி கட்சியை வளருங்க, கட்சியை பாருங்க, மக்களுக்கு சேவை செய்யுங்க சொன்னால் நீங்கள் மற்ற கட்சியினரை பற்றி நீங்கள் பேசினிருக்கீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் என்ன செய்யணும், அடுத்து அது செஞ்சீங்க. மற்ற கட்சி பற்றி நீங்கள் பேசுறது உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. எங்கேயாவது ஏதாவது டிவிக்கு தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி எங்கேயாவது எதாவது பேசியிருக்காங்களா? எதுக்கு இவ்வளோ வன்மம்? வன்மத்தெல்லாம் விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு நீங்கள் கட்சி எடுத்துட்டு போங்க. மக்களை சந்தித்து உங்களுடைய திட்டங்களை சொல்லுங்கள், மக்களை ஒன்றுபடுத்துங்க. மீண்டும் நாம் தமிழர் கட்சியை நல்ல ஒரு வலுமான இடத்துல நிற்கணும் என்னோட பெரிய விருப்பம். நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் 2 முறை நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன், ஆனால் இந்த முறை போடல. சரி, பார்ப்போம். நன்றி.